ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே மார்னிங் 8 o'clock ஆகுது. பிரேக்ஃபாஸ்ட் செய்யறதுக்காக வந்திருக்கேன். இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை ரவை புரோக்கன் வீட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வச்சு ஒரு கிச்சடி செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நான் வந்து இந்த சின்ன ப்ரெஷர் பேனை வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். கோதுமை ரவை வச்சு யூஸ்வலாக உப்புமா செய்வாங்க. உப்புமாங்கிறது நிறைய பேருக்கு பிடிக்காத வார்த்தையாக இருக்குது. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி இதை வந்து உப்புமா மாதிரி இல்லாமல் ஒரு பிரியாணி ஃப்ளேவர் வர மாதிரி நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு தாளிக்கிறதுக்கு இங்கே பாருங்கள், ஒரு சின்ன துண்டு பட்டை அண்டு பிரிஞ்சி இலை. நான் இன்றைக்கி வந்து இதில் 1 கப் அளவுக்கு தான் கோதுமை ரவை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம அதுக்கு வந்து இந்த ஸ்பைசஸே போதும். விருப்பப்பட்டால் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், ஒரே ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு, ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இந்த உரலில் க்ரஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். இப்போ இங்கே பாருங்கள், இஞ்சி பூண்டை வந்து நான் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சும்மா அதை செதைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ சேர்த்துக்கிறோம். கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். இந்த கிச்சடிக்கு நீங்கள் வந்து கேரட், பீன்ஸு, காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, இதில் எது வேணால் சேர்த்துக்கலாம். எல்லாமே உங்கள் ஆப்ஷனல் தான். நான் யூஸ்வலாக கேரட், பீன்ஸ் சேர்த்து செய்வேன். இன்றைக்கி வந்து என்கிட்ட பச்சை பட்டாணி வந்து நிறைய இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக வாங்கின பச்சை பட்டாணி வந்து இங்கே பாருங்கள், தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். நேற்று உரிச்சு வச்சது இருக்குது. அதனால் இந்த பச்சை பட்டாணி வந்து சேர்த்து செய்ய போகிறேன். இந்த பச்சை பட்டாணி வந்து நல்ல ஹை ப்ரோட்டீன் உள்ளது. அதனால் இது பச்சை பட்டாணி சேர்க்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். கேரட், பீன்ஸை விட இது வந்து கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நான் இன்றைக்கி வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி தான் சேர்த்து இன்றைக்கி இந்த கிச்சடி செய்ய போகிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வதக்கிடுங்க. பட்டாணி வாங்கி ஊற வச்சு செய்கிறத விட இது வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறனால உங்களுக்கு சத்துக்கள் அதிகமாகவே இருக்கும். கூடவே ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொஞ்சம் காஞ்சி போச்சு புதினா. ஃப்ரெஷ்ஷான புதினாவாக இருக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். கூடவே உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்தால் நீங்கள் கொத்தமல்லியுமே கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். பட் நான் இன்றைக்கி வந்து தயிர் பச்சடி தான் வைக்க போகிறேன். அது வந்து ஒரு நல்ல பிரியாணி காம்பினேஷனில் இருக்கும், நல்லாயிருக்கும். இது நீங்கள் குழந்தைங்களுக்காக செய்கிறீங்கன்னா நெய்யிலேயே தாளிச்சிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கடலெண்ணெய் தான் விட்டுருக்கேன். வதங்கினது போதும். நாம் வந்து 1 கப் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்துருக்கோம். அதுக்கு வந்து 3 கப் அளவு, உங்களுடைய கோதுமை ரவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி முன்ன பின்ன வித்தியாசப்படும். பட் நான் எப்போவுமே ரெகுலராக 1 கப்புக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்ப்பேன், கரெக்டாக இருக்கும். மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கிச்சடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வாங்கியிருக்கேன் இந்த கோதுமை ரவை நல்லா க்ளீனாக தான் இருக்குது. அதனால் நான் இன்றைக்கி இப்படியே ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வாங்கியிருக்கிறதுல எதுவும் தூசி இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் நீங்கள் தண்ணியில் விட்டு ஒரு அலசிக்கிட்டு நீங்கள் அப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது நல்லா கொதிச்சோன்னா கோதுமை ரவை சேர்க்க போகிறோம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. நம்ம வந்து இந்த கோதுமை ரவையை சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம ஒரு விசில் வச்சாலே போதும், நல்ல பர்ஃபெக்டாக வெந்து வந்துடும். நீங்கள் சாதாரணமாக கடாயில் வச்சு கூட கிளறி எடுத்துடலாம். நான் இன்றைக்கி வந்து இதில் சிம்பிளாக ஈஸியாக இருக்கட்டும் அப்படின்னு இது மாதிரி செஞ்சு காமிக்கிறேன்.
ஒரு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். வேகத்துக்குள்ளே நான் தயிர் பச்சடியுமே ரெடி பண்ணிட்டேன். தயிர் பச்சடியில் உப்பு சேர்க்குற மாதிரி ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்திங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு ஸ்வீட்டாக ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். அடியெல்லாம் பிடிக்கலை, நல்லா உதிராக வந்து பாருங்கள். கரெக்டாக தண்ணி சேர்க்கணும், அப்போ தான் வந்து இப்படி இருக்கும். மார்னிங் எங்கள் பிரேக்ஃபாஸ்ட் இது தான், கோதுமை ரவை கிச்சடி. இது டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு கூட ரொம்பவே நல்லது. பச்சை பட்டாணிலாம் போட்டிருக்கனால சின்ன குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் நீங்கள் ரெடி பண்ணிடலாம். தொட்டுக்க வந்து நான் வந்து இன்றைக்கி தயிர் பச்சடி செஞ்சுருக்கேன். நீங்கள் வெள்ளரிக்காய் பச்சடி செஞ்சுக்கலாம், தேங்காய் சட்னி கூட வச்சுக்கலாம். கூடவே ஒரு நன்னாரி சர்பத். இதான் இன்றைக்கி காலையில் எங்கள் பிரேக்ஃபாஸ்ட். வெயில் அதிகமாக இருக்கனால மார்னிங் ஒரு நன்னாரி சர்பத் இல்லைன்னா ஒரு நீர்மோர் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.